ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா ஹரி. நம்ம சில பேருக்கு மீன் வறுத்தோன்னா மீன் ஃப்ரை பண்ணால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் என்ன பண்ணிட்டேன்னா, மீனில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டேன். அது இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஆயில் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருங்க. அதில் கொஞ்சமாக சீரகம் வாசனைக்கு பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனில் கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கருவேப்பிலை போடணும்னு கூட கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இதில் சேர்த்தும் போது ரொம்ப அழகாக எப்படின்னா ஆயில் இல்லாமல் நல்லா சூப்பராக நமக்கு டேஸ்டியான ஃபிஷ் நமக்கு கிடைக்கும். இது கிரேவி மாதிரிலாம் இருக்காது, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் அது கூட சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் நல்லா சூப்பராக ரொம்ப ஆயில் இல்லாமல் அந்த மசாலா எல்லாமே சூப்பராக கிடச்சிருச்சு. இது கூட நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ எடுத்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். அடுத்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரசம். இன்றைக்கி இவ்வளவு தான். வாங்க சாப்பிட்லாம். இருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் எல்லாமே மண் பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அதனால நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே நேரம் நம்ம இதை குழம்பெல்லாம் காலைல வச்சுட்டோமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.